ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சண்டே ஈவினிங் vlog தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் எங்கே நான் ரெடி ஆகி நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிற அந்த இதில் பிஸியாக இருந்தோம். பொண்ணு ரெடி ஆகிட்டே இருக்கிறா. வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருந்துச்சு. காற்றுமே இருந்துச்சு. ரொம்ப பெரிய மழை இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மழையும் ட்ரிஸ்லிங்கும் ஃபுல்லாக அப்படி ஒரு கூல் கிளைமேட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மூவி போகலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு தாங்க போகிறோம். லன்ச் குக் பண்ணி லன்ச்செல்லாம் சாப்பிட்டு நான் டைனிங் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி கிச்சனும் அது மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பாத்திரங்களெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜோட ட்ரே இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். ஸோ அதான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுமை எனக்கு இல்லை. பொறுமைன்ட்டு இல்லை, ஒரு மூடு இல்லை. சரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமே, வந்துட்டு பார்த்துக்கிடலான்னு அப்படியே விட்டுட்டேன். பாத்திரங்களெல்லாம் அந்த க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கேஸ் நாபெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். அண்ட் பேக் டோரு க்ளோஸ் லாக்டானு செக் பண்ணியாச்சு. நான் எப்போவும் பண்ணுறது தான், வெளியில் போகும்போதுல செக் பண்ணுறது தான். இங்கே வந்துட்டு நானும் பொண்ணும் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஸ்டில் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. நான் வந்துட்டு இந்த மூவி மலையாள மூவி தான். இந்த மூவி ஃபஸ்ட்டே நான் பார்த்துருக்குறேன். 2-3 வீக்ஸ் முன்னாடி இந்த மூவி இதில் போட்டிருந்தாங்க, இதே சேம் சேனலில். ஸோ நான் அது ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். அப்போ அவங்க ரெடி ஆகிறதுக்கு போயிருக்காங்க. நான் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு திரும்பி ரொம்ப சூடு இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்ச நேரம் நானும் ஹாலில் வந்து இருந்து அந்த சேம் மூவி தான் நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மூவியோட கதை தெரியுங்க. ஓகே. அப்போ அவளாக வந்துட்டு எல்லா விலாக்லேயும் அவளை காட்டணுன்ட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், வரணும் என்னோடய விலாகில் வரணும்னு. அதான் சரி அவளையும் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெடியாகி வந்துட்டாங்க. நான் தான் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஒன்று ரூம்ஸ் எல்லாம் லைட் ஆஃப் ஏதாச்சும் ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு செட் ஆகிட்டு நாங்கள் கிளம்பி இது வந்துட்டு ஐ லவ் ட்ரிவாண்ட்ரம் போர்டு இருக்கிறதுனால சரி அது ஜஸ்ட் ஒரு அதோட தியேட்டரோட சரௌண்டிங் தான், சும்மா ஒன்று ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் ஆகலைங்க. என்ட்ரி வந்துட்டு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் அவங்க என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சும்மா அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க என்ட்ரிக்கு. ஸோ நாங்களும் அங்கே இங்கே அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். லைட்டாக மழை இருக்கிறதுனால தான் இவள் ஒரு சின்ன கேப் வச்சுருக்கிறா. ஸோ நல்ல காற்றும் இருந்துச்சு, அதனால தான் அந்த கேப்பு வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த பிறகு இதாங்க தியேட்டர். உள்ளே நாங்கள் என்ட்ரி எங்களோட சீட்டில் போய் இருந்தாச்சு. நாங்கள் போன தியேட்டர் இப்படி தான் இருந்துச்சு. எம்டி சீட்ஸாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைங்க, ஃபுல் ஃபேமிலிஸு குழந்தைங்க எல்லோரும் வந்தாங்க இந்த மூவிக்கு. ஃபுல் தியேட்டர் வாஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் அது டைம் இருந்துச்சு, அதனால சும்மா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு கேமரா அப்படியே ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு அந்த மூவி பேர் எடுக்கலான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் புரிஞ்சிட்டு சின்ன ஒரு ஷார்ட் சீனுக்கு அப்புறம் தான் அந்த மூவி பேரே அவங்க அதில் போடுறாங்கன்ட்டு. இது தாங்க அந்த குட்டி சீனு. கொஞ்சம் ஒரு ஹாரர் மூவி தான் ஆக்சுவலி. நல்ல மூவி தான். இதுதான் நாங்கள் பார்த்த மூவி சுமதி வளவு. மலையாளத்தில் எழுதியிருக்குது சுமதி வளவு. இதான் இந்த மூவியோட பேர். கொஞ்சம் ஹாரர் மூவி தான், நல்ல மூவி. பிரேக் டைம் வந்துடுச்சு. ஸோ பிரேக் டைம்லேயும் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால சரி குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்தேன். எல்லோரும் வெளியில் போய் வந்து அப்படியெல்லாம் இருந்தாங்க. 10 மினிட்ஸ் பிரேக் இருந்துச்சுங்க. சம் பீப்புள் வேர் டிஸ்கஸிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்ணு கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமாம், அவளுக்கு பயந்துட்டா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல மூவி. என்ட்ரன்ஸில் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அப்போ எல்லோரும் இருந்துச்ச பிறகு என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு க்ரௌட் இருந்துச்சு. நாங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னடா நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது இந்த மூவி நடித்த ஆக்டரு, டைரக்டர் சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. இவங்க தான் இந்த மூவியெல்லாம் பண்ண ஆட்களுங்க. ஸோ இந்த மூவி மேக்கர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. 2 குழந்தைகள் கூட இந்த மூவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. நான் இந்த இதில் காட்டுறேன். ஸோ அவங்க அந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஆடியன்ஸ் கிட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, நல்லதாக இருக்குது. பார்ட் 2 எப்போ வரும்ன்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சிலவங்க. பட் மேபி சரி வருமா இருக்கும். ஆனால் பார்ட் 1 திஸ் ஒன் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அதில் பிஸியாக இருந்தாங்க.
அண்ட் ரொம்ப கேமரா ஆட்கள், நியூஸ் ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க தான் அந்த 2 பசங்க, லைக் இந்த படம் பண்ண 2 பசங்க. அவங்க வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசினாங்க. எல்லாருக்கும் டைம் கொடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்க வச்சாங்க. அதில் ஒரு பையன் வந்துட்டு நம்ம ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்கிறான் இந்த பையன். ஸோ இன்னொரு பையன் வந்துட்டு கண்ணூர், கேரளாவில் தான் கண்ணூர் ஒரு இடம். ஸோ அவங்க அங்கே இருக்காங்க அந்த பையன். எல்லோரும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் லைக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் டைம் கொடுத்து தான் அவங்க இருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த படத்தில் லைக் ஒரு ஆக்ட்ரஸ்ஸு நல்லதாக தான் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த குழந்தைங்க 2 சைடு. அப்போ என் பொண்ணை மட்டும் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லைட்டாக டின்னர் தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.